திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. 74.4% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த தேர்தலை புறக்கணித்த நிலையில் இடதுசாரிகள் இந்த களத்தை சந்தித்து அதிமுகவுக்கு எதிராக தேர்தல் களத்தில் களமாடினர். அதேபோன்று டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட பிற சமூக ஆர்வலர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த களத்தில் தங்கள் பலத்தை பரிசோதித்து பார்த்தார்கள். இப்படி ஒரு சூழலில் 74.4% வாக்குப்பதிவு என்பது எதை காட்டுகிறது? இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்புக்கு சொன்ன காரணங்கள் எல்லாம் களத்தில் நடந்தனவா, இல்லை இந்த தேர்தல் சுமூகமாகத்தான் நடந்ததா, முறைகேடுகள் அதிகம் இருக்கும் என்று சொல்லப்பட்ட சூழலில் முறைகேடுகள் நடந்ததற்கான ஆதாரங்கள் வெளிக்கொணரப்பட்டனவா என பல கேள்விகள் இன்றைய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி எழுந்திருக்கின்றன. அதை நாமும் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு தீரன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு பிரசன்னா, பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு வீரபாண்டியன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக, அதாவது 74.4% வாக்குப்பதிவு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை என்பது, அதை ஒரு புறம் வச்சுட்டு மறுபுறத்தில் முதலமைச்சர் ஒரு நட்சத்திர வேட்பாளர், ஒரு முக்கியமான ஒரு சூழலில் இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்கிறார். நீங்கள் நினைத்த வாக்குப்பதிவு என்பது உங்களுடைய பிரச்சார பலத்திற்கு ஏற்ப பதிவாகியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உறுதியாக ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலிலே மாண்புமிகு அம்மா அவர்களே, முதலமைச்சராக இருக்கின்ற அம்மா அவர்களே வேட்பாளராக நிற்பதை அந்த தொகுதி மக்கள் பெரும் பாக்கியமாகவே கருதினார்கள். வாக்களித்துவிட்டு வருகிற பொழுது பல பேர்கள், குறிப்பாக தாய்மார்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அல்ல, காப்பாளராக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இங்கே எங்களுக்கு தெரிகிறார்கள். எனவே எங்களுடைய வாக்குகள் எல்லாம் அவரால், அவருடைய நலத்திட்ட உதவிகளால், அவருடைய வளர்ச்சி திட்ட பணிகளால் அன்றாடம் பலனடைந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அம்மா அவர்களுக்குத்தான் உறுதியாக வாக்களிப்போம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி இருந்தாலும், இவ்வளவு பலம் இருந்தாலும் 12 மணி 1 மணிக்கு மேல வழக்கமான இடைத்தேர்தல் நடக்கிறது போன்று பூத் கேப்சரிங் நடைபெற்றது, கள்ள ஓட்டு போடப்பட்டது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வருவதும், பிற கட்சியை சேர்ந்த முகவர்கள் வெளிநடப்பு செய்வதும், புகார் கொடுப்பதும்னு எல்லா இடைத்தேர்தல் போன்று இந்த நிகழ்வும் நடப்பதனுடைய தேவை என்ன? கள்ள ஓட்டும் ரிக்கிங் போன்ற விஷயங்கள் நடந்துதான் முதலமைச்சர் வெற்றி பெற வேண்டும் என்ற தேவை இருக்கிறதா? இல்லை, இது வழக்கமாக எதிர்க்கட்சி ஒரு வேட்பாளர் மகேந்திரன் அவர்களே என்ன சொல்லியிருக்கிறார், 12 மணி வரையிலே 50% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தால் 4-5 மணி நேரம் இருக்கிறது. அதில் கூடுதலாக பார்த்தால் அந்த சதவீத வாக்குகள் 74% வாக்குகள் அதிகமாக. ஆக இந்த தேர்தலிலே மாண்புமிகு அம்மா அவர்களே வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் ஆர்வத்தோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த தேர்தலிலே 72% வாக்குகள் என்னவோதான் பதிவாகியிருந்தது. இந்த தேர்தலிலே அப்படி எதிர்க்கட்சிகள் சொல்லுகிற மாதிரி பூத் கேப்சரிங் அல்லது மற்ற தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பார்களே ஆனால் இந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்கும். ஆனால் இது மக்கள் தன்னெழுச்சியாக அம்மா அவருடைய திட்டங்களால் பலனடைந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களாக முன்வந்து வாக்களித்தது தான் இந்த வாக்கு சதவீதமே தவிர அப்படி எந்த விதமான புகாரும் இங்கு நடைபெற்றிருப்பதற்காக வாய்ப்பில்லை. ஏன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் மைக்ரோ அப்சர்வர் இருக்கிறாங்க, வெப்சைட் கேமரா இருக்கு, ரகசிய கேமராக்கள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஏற்பாடுகள் இதுவரையில் எந்த தேர்தலையும் அந்த நேத்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது புகார் இருந்தால் செல்ஃபோனில் எங்களுக்கு தகவல் கொடுங்க, 24 மணி நேரத்தில் நாங்கள் பதில் சொல்கிறோம், ரெப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இப்படி இதுவரையில் தமிழகத்தில் நடந்த தேர்தலில் மறுபுறத்துல இன்னைக்கு மகேந்திரன் உள்பட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சந்தீப் சக்சேனா மேல நாங்க தேசிய அளவில் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்க போறோம், அந்த அளவுக்கு அவர் ஒரு செயலற்ற தேர்தல் அதிகாரியாக இருந்தார், அவருடைய அணி என்பது செயலற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இது வெறும் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு மட்டும் அதை ஒதுக்கிட முடியுமா? உண்மையே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இது வழக்கமாக எதிர்க்கட்சியில் ஒவ்வொரு தேர்தலிலும் அம்மா அவர்களை மக்கள் மன்றத்திலே எதிர்கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் மீது தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே அதன் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லித்தான்
பெரிய பெரிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூட இந்த தேர்தலை புறக்கணித்தார்கள். ஆக முதல்ல அவங்களுடைய உள்நோக்கத்தை எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். அப்போ இந்த தேர்தலில் தேர்தல் கமிஷன் மீது பழி சொல்லிவிட்டு இவர்கள் மக்களிடமிருந்து வாக்கு கேட்காமல் தப்பித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது குறை சொல்வதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. எனவே இந்த தேர்தலை பொறுத்தளவிலே அப்படிப்பட்ட எந்த விதமான புகாரும் இடம்பெற்றிருப்பதாக தெரியவில்லை. மக்கள் புகார்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டங்களை விவாதிக்கலாம். திரு பிரசன்னா, மறுபடியும் இந்த வாக்கு சதவீதத்தில் வச்சு சில கேள்விகளை முன்வைக்கிறேன், அப்புறம் அந்த டீப் டிஸ்கஷனுக்குள்ள போலாம். தேர்தலை திமுக புறக்கணித்தது, திமுக போன்ற பிற கட்சிகள் எல்லாம் புறக்கணித்தார்கள். ஆர்கே நகரை பொறுத்தவரை 2 முறை திமுக வெற்றி பெற்ற தொகுதி, ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்ற தொகுதி. நீங்க உங்க தலைமை இந்த தேர்தலை புறக்கணித்தும் 74% வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படின்னா நீங்க சொன்ன விஷயத்தை உங்க தொண்டர்கள் கேட்கல, அவர்கள் வாக்களித்திருக்கார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? முதல்ல நீங்க கேட்ட கேள்வி கண்டிப்பா பதில் சொல்றேன். இந்த தலைப்பிலேயே நான் முரண்படுகிறேன். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எதிர்க்கட்சிகள் சொன்ன புகாரை மதித்தார்களா மதிக்கவில்லையா என்று நீங்கள் தலைப்பு வைத்திருப்பது பதிலாக ஆர்கே நகரில் எதிர்க்கட்சிகள் சொன்ன புகாரை தேர்தல் ஆணையம் மதித்ததா மதிக்கவில்லையா என்று தலைப்பு வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் மிக உச்சிதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்படுகிற போது அந்த முறைகேடுகள் குறித்து நாம் விவாதிக்க தயங்குகிற போது இன்னைக்கு என்னுடைய விளக்கம் என்னன்னா, நீங்கள் எல்லாம் வைத்த குற்றச்சாட்டே தேர்தல் ஆணையம் சரியாக நடத்தாது, இந்த தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நடக்காது அப்படின்னு சொன்னீங்க. ஜனநாயகபூர்வமாக நடக்காது நீங்க சொன்ன தேர்தலில் மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க அப்படிங்கறது என்ன சைன் அப்படிங்கறத இங்க கேள்வி. நீங்கள் சொன்ன ஜனநாயக விரோத போக்கு நடந்திருந்தால் மக்கள் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குமா குறைஞ்சிருக்காதா? இது போன்ற விவாதங்களை இதை ஒட்டி எழுப்புறதா இந்த தலைப்புடைய நோக்கம். தலைப்பை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை மக்களுக்கு நீங்களே சொன்னீங்க. இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே மக்கள் தான் வாக்களித்தார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இங்கே மக்கள் வாக்களிக்கப்பட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இது இன்றைக்கு அற்புதமாக இன்னும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன். இப்ப பேராசிரியர் தீரன் அவர்கள் சொன்னாரு 74% மக்கள் அம்மாவிற்காக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கியினுடைய சதவீதம் 26%. ஆக மீத இருக்கிற 26% திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்று ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்கிற கேள்வி வருகிறது. அதையும் தாண்டி மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் 26% மொத்த தொகுதியில் 26% கட்சிகளோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லைன்னு என்னன்னா 74% அம்மாவிற்கு மட்டுமே வந்திருக்கும் என்பதை எப்படி நாம் முடிவு செய்ய? 28 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். 28 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். 28 பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் நோட்டோவுக்கு எவ்வளவு பேர் போட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆக இடைத்தேர்தலுடைய நிலைப்பாடு என்பது இன்னும் அண்ணன் சொல்றப்ப ஒரு விஷயத்தை பெருமையா சொன்னாங்க, அம்மாவிற்காக வாக்களித்தார்கள் அப்படின்னு. அம்மா முதலமைச்சராக இருக்கிற போது ஏற்காடில் 90% வாக்குப்பதிவு நடந்துச்சு. 90% வாக்குப்பதிவு நடந்துச்சு. இங்க அம்மாவே முதலமைச்சர் வேட்பாளர் 74% தான். 12 மணி வரைக்கும் 50% ஒரு புள்ளி வரும் சொன்னீங்க. 38.7% தான் 12 மணி வரைக்கும். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் 147வது வார்டுல 200 ஓட்டு பதிவானதுல 1000 ஓட்டுன்னு கணக்காட்டுது. ஆக இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கிறது. எனக்கு இந்த களத்துல நாங்க இல்லைனாலும் கூட இந்த களத்தில போட்டியிட்ட மகேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குச்சாவடியை கைப்பற்றி இருக்கிறார்கள். இன்னும் வேட்பாளரான டிராபிக் ராமசாமி ஒரு கவுன்சிலரா தாக்கப்பட்டிருக்கிறார். அப்படினா 38% நீங்க சொல்ற கணக்கு 38% பிறகு போட்ட அனைத்துமே கள்ள ஓட்டுன்னு சொல்ல வரீங்களா? 38ல இருந்து 74% வரை கள்ள ஓட்டுனா இந்த தேர்தல் ஆணையம் இந்த கணக்கான ஜஸ்டிஃபிகேஷன் உங்கள்ட்ட என்ன? 38ல 74 வரைக்கும் எப்படி கள்ள ஓட்டு? நாங்க ஒரு விஷயம், நாங்கள் குற்றச்சாட்டு வைப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு கடமை இருக்கிறது. நான் ஆளுங்கட்சியை பார்த்து குற்றம் சாட்டல. நாங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறோம். தேர்தல் ஆணையம் ஒரு பக்கமாக சாய்ந்து செயல்படுகிறது. அப்படி என்றால் நீங்க கொடுத்த அந்த புறக்கணிப்பு கால் என்னாச்சு? அந்த 26% நீங்க சொல்ற கணக்கு எப்படி சரியா வரும் எனக்கு தெரியல. திமுக தவிர பிற கட்சிகளோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையா? திமுக போடாத ஓட்டல கள்ள ஓட்டா போயிடுச்சு சொல்றீங்க. அதத்தான் சொல்றேன். நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜி அப்ப அம்மாவுக்கு 74% வாக்கு வரல. இல்ல 74% அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சாங்க நீங்க யாருமே பேசவே இல்ல. நீங்க புறக்கணிப்பு அப்படின்னு இல்ல, நீங்க புறக்கணிப்பு, நான் என்னோட பாயிண்ட்ல சொல்றேன், புறக்கணிப்பு நீங்க சொல்லும்போது அந்த புறக்கணிப்பு இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும்ல. நிச்சயமாக 26% தொண்டர்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 26% மக்கள் வாக்களிக்கல. நீங்க மட்டும் புறக்கணிக்கல பிரச்சனை, எல்லா கட்சியிலும் புறக்கணிச்சாங்க. எல்லா கட்சியோட புறக்கணிப்பு ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தா 26% அதான் திரும்ப சொல்றேன். மக்கள் வாக்களித்தார்கள், திமுகவின் தொண்டர்கள் வாக்களித்தார்னு சொல்றீங்க இல்லையா? அதத்தான் சொல்றேன். இங்க மக்கள் எங்க வாக்களிச்சாங்கன்னா எங்களுடைய குற்றச்சாட்டு. கருணாநிதி இப்ப பிரசன்னா சொல்லக்கூடியதும்
தீரன் சொல்லக்கூடிய இந்த இரண்டு விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக இந்த இடைத்தேர்தல் என்று வந்தாலே 90களுக்கு பிறகு இடைத்தேர்தல் வெற்றி என்பதை ஆளுங்கட்சி தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இடைத்தேர்தல் வெற்றி என்பது தான் நம்முடைய லட்சியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தோட்டம் உருவாகியிருக்கு. கடந்த அந்த 90களுக்கு முன்பு நடந்த பல தேர்தல்கள் நம்ம பார்த்துருக்கலாம். உதாரணத்துக்கு 89ல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தபோது ஒரு 2 இடைத்தேர்தல் நடந்தது. மதுரை கிழக்கு, மருங்காபுரி, ரெண்டுமே அதிமுக வெற்றி பெற்று வந்தது. அதே போல் 83, 84 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு 4 இடைத்தேர்தல் நடந்தது. அண்ணாநகர், மயிலாடுதுறை, உப்பிலியபுரம் உள்ளிட்ட ஒரு 4 தொகுதி. 2 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்தது வெற்றி பெற்றது. 1991 அதிமுக அபரிமிதமான வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக இருந்தபோது திமுக சார்பில் எழும்பூர் தொகுதியில் திரு பரிதி இளம்வழுதி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த காலகட்டங்களில் இடைத்தேர்தல் ஒரு தேர்தலாகவே பார்க்கப்பட்டது. ஆமாம், அது ஒரு தேர்தலாகவே பார்க்கப்பட்டது. இப்போ அந்த பார்வை கொஞ்சம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சிகள் இது ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளை மக்கள் ஆதரவை அது எடை பார்க்கிற தேர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்ததுனால ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் அது போன்ற பிரச்சாரத்தை இடதுசாரிகளை தவிர வேற யாரும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கல. பொதுவாக இது போன்ற தேர்தல் கணங்களை குறைந்தபட்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்றது, அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குளறுபடியில் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக எதிர்கட்சிகள் பயன்படுத்திய காலம் போய் இன்னைக்கு புறக்கணிப்புன்னு ஒட்டுமொத்தமா எல்லாம் வெளியே நிற்கும் போது இந்த ஓட்டு சதவீதம் 74 எதை காட்டுது? இல்ல, இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா, நீங்க 2016 சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது. இந்த பொது தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தலை எடுத்துக்கிறாங்க. பொது தேர்தலை பாதிக்கிறாங்க. இல்லை, இந்த வாக்குப்பதிவு சதவீதம் நமக்கு குறைந்து டெபாசிட்லாம் பறிவோக்கூடிய நிலை வந்ததுன்னு சொன்னால் அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த தேர்தலை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கிறதா நான் கருதுறேன். இல்ல, அந்த இடத்துல அவங்க தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் சரியா இல்ல அப்படி போன்ற காரணங்களை தான் முன்வைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சியா இருந்தது, இப்ப எதிர்க்கட்சியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுடைய பலத்தை ஒரே ஒரு இடைத்தேர்தலை விட்டு கணக்கிட்டு விட முடியுமா? அதை வைத்து அவர்களுக்கு என்ன விதமான சாதக பாதங்கள் ஏற்படும்? இல்ல, அந்த இடைத்தேர்தல் முடிவை வைத்து ஒரு பிரச்சாரம் இருக்கு. அந்த பிரச்சாரத்தின் பலனாக கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டதாக ஒரு கருத்தோட்டம் அவங்களுக்குள்ள உருவாகும். அது பொது தேர்தலை பாதிக்கும் அப்படிங்கிற மன ஓட்டத்தின் காரணமாக தான் இது பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு என்பது காலங்காலமாக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த கட்சிக்கு எதிரான போக்கு, ஆளுங்கட்சிக்கு சாதகமான போக்கை தேர்தல் கமிஷன் கடைபிடிப்பதான குற்றச்சாட்டு என்பது எல்லா காலகட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மை இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. ரிகிங் இருக்கு, பூத்துல கைப்பற்றுறதோ இல்ல போன்ற பல விஷயங்கள், ஓட்டுக்கு பணம் கொடுப்பதோ கடந்த தேர்தலில் பல இடங்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இந்த தேர்தலில் மதிப்பீட்டளவு ஒப்பீட்டளவில் பெரிய அளவுக்கு வெளியே வரல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியும். இல்ல, அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான். நீங்க காலங்காலமா பொதுவாக இடைத்தேர்தலில் 60% 70-80% வரைக்கும் தான் இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு என்பதே வரும். இப்போ கடந்த தேர்தலில் 72.72% வாக்கு இந்த முதல் 74% வாக்கு பதிவாக இருக்கிறதாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. பேராசிரியர் சொன்னது மாதிரி தேர்தல் அந்த வெற்றி என்பதை முன்னெடுத்து, அது ஒரு பிரம்மாண்ட வெற்றியை முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே ஆளுங்கட்சி தரப்பு அமைச்சர்கள் இவர்களெல்லாம் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டதனுடைய விளைவாக அந்த பிரம்மாண்டம் என்பது 74 அடங்கமாக பேசலாம். தொடர்ந்து திரு வீரபாண்டியன் களத்துல கடந்த ஒரு மாசமா இருந்திருக்கீங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டதுல இருந்து வேட்பாளர் அறிவிப்பிலிருந்து தொடர்ச்சியா இருந்திருக்கீங்க. எப்படி இருந்தது இந்த தேர்தல் களம்? இப்போ தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் என்று வருகிற பொழுது ஒரு ஜனநாயகம் தோற்பதும் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதும் ஒரு வாடிக்கையாயிடுச்சு. வெற்றி தோல்வி மிக இயல்பு. ஆனால் ஜனநாயகம் தொற்று விடாமல் பார்க்கணும். இப்போ 30ஆம் தேதி ஜனநாயகம் தொற்று போகும், தமிழக முதல்வர் வெற்றி பெறுவார். இப்போ நமக்கு இருக்கிற வருத்தமெல்லாம் அதிமுக ஒரு பெரிய கட்சி, நாடாளுகிற கட்சி, ஒரு அரசியல் வாதத்துக்கே வரல, அரசியல் உரையாடலுக்கே வரல. இது நீங்கள் அமைச்சர்கள்லாம் தலைமை தாங்கிறாங்க. தெருவுக்கு தெரு ஒரு மேடை போட்டு பேசுறதோ இல்லை மக்களிடம் ஒரு சின்ன சின்ன கூட்டங்களை உரையாடல் செய்வதோ இல்லாமல் எல்லோரும் பதுங்கிட்டாங்க, அமைதியாக ஆயிட்டாங்க.
எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. நாங்க தான் அரசியலை முன்னெடுத்தோம், வழக்கமா அரசியலை நாங்கள் முன்னெடுத்தோம். ஒரு சின்ன கண்ணிய குறைவான வார்த்தைகள் கூட நாங்கள் பயன்படுத்தல. தமிழக அரசியல், நாட்டு அரசியல், அதிமுகவின் தவறுகள், இப்படிதான் நாங்க அரசியல் அவங்க எங்க அரசுடைய 4 ஆண்டுகள் சாதனை அப்படின்னு பட்டியல் போட்டு அதையாவது பேசி பல இடங்களை கொடுக்கிற பணிகளை செய்தாங்க. அதை பேசியது தமிழக முதல்வர் தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொதுக்கூட்டத்துல பேசுனதோட சரி, இதை பேசியிருக்கணுன்ற ஆரம்பத்துல இருந்தே பேசியிருக்கணுன்ற நலத்திட்டங்களையாச்சும் அவர் முன்மொழிந்திருக்கணும். ஆர்கே நகர் மக்களுக்கு வாக்குறுதிகளை தந்திருக்கணும். ஒரு அரசியல் உரையாடலுக்கு மக்களை அழைச்சிருக்கணும் இல்லையா? அரசியலிருந்து அவங்களை அப்புறம் சுத்தமாக அப்புறப்படுத்தி விட்டு அமைச்சர்கள் பெரிய பெரிய பொறுப்பில் எல்லோரும் பதுங்கி தெருக்களை அப்படியே அந்த ஆர்கே நகர் தொகுதியை அதை ஒரு சிறிய தேசத்தை ஒரு பெரிய நாடு ஆக்கிரமிப்பு செஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தன் கட்டுகள் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இது என்ன காரணம், என்ன நோக்கம் இதற்கு? அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரதான வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறீங்க, நீங்க எக்ஸ்போஸ் பண்ண என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க? ஏராளமான கடிதங்கள் எழுதியிருக்கிறோம், பத்திரிகை தொலைக்காட்சிகளுக்கு நன்றி சொல்லணும். அவங்க தான் அந்த குறைந்தபட்ச ஜனநாயகம் காக்கப்பட்டதற்கு அவங்க தான் பெரும் பங்கு வகித்திருக்கிறாங்க. தொடர்ந்து மீடியாவை சந்தித்திருக்கிறோம், கூட்டங்கள் பேசியிருக்கிறோம், எல்லா நிகழ்வுகளையும் மக்களை சந்தித்து உரையாடல் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். தொய்வில்லாமல் நாங்கள் அதை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா ஒரு மறுபக்கத்தில் அதை செய்யல. அவங்க செஞ்சிருக்கணும், அவங்க தான் அதிகமா செஞ்சிருக்கணும், செய்யல. செய்யாத ஒரு என்னன்னா ஆரம்பத்துல இருந்து என்ன நோக்கம்னா பணப்பட்டுவாடாவிலேயே அவங்க குறியாக இருந்தாங்க. பணம் தருவது குறித்த நியாயங்கள் அதை எப்படி தருது, எவ்வளவு டெக்னிக்கா தருதுன்றதே இருந்தாங்க. கடைசி நேரத்தில் முதல்வர் வந்த பிறகு அது கூடாது, அது இழுக்காகிவிடும், நல்லதல்ல அப்படின்னு ஒரு கருத்து வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டதாக ஒரு பேச்சு இருந்தது. ஆனா இப்ப கூட நீங்க என்ன பாத்தீங்களா, நீங்க கேட்டீங்க இல்லையா குறிப்பிட்ட சத வாக்குன்னு 12 1 மணி வரைக்கும் மகேந்திரன் சொன்னது போல சரியாதான் இருந்தது. அதற்கு அதான் மக்கள் அளித்த வாக்கு, உணர்வுபூர்வமா விருப்பபூர்வம் வந்து அளித்த வாக்கு. அதற்கு பிறகு அளித்த வாக்கு முழுக்க முழுக்க முறைகேடான வாக்கு. ஏறத்தாழ நாங்க ஒரு சரிபாதிக்கு மேல பூத்து ஆட்கள் போட்டிருந்தோம், எல்லாரும் வெளியேற்றிட்டாங்க. ரொம்ப ஒரு வன்முறையெல்லாம் அடித்தடி அந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்ப நவீன முறையிலே வெளியேற்றிட்டாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கையில பூத் ஏஜென்சி இருக்கும்போது அவர்கள் பணி முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்களா? எந்த இடத்துல அதுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். ஏராளமான நாங்க அதை எழுதியிருக்கிறோம், அதிகாரிகள் எழுதியிருக்கிறோம். ஏராளமான இடங்கள்ல ஒரு 300 பேர் வாக்களிக்க வேண்டிய இடங்கள்ல 1000 பேர் இருக்கிறாங்க. முடிந்தது ஒரு ஒயிட் ஸ்லிப்ல 20-30 பேர் எழுதி கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த உடனே அந்த அதிகாரி அதுக்கான ஸ்லிப்பை கொடுத்துறாரு. உள்ள போகிற போது அதிகாரி தடுப்பது இல்லை, அதற்குரிய அடையாள அட்டை இருக்குதான்னு கேட்கறது இல்லை. ஸ்லிப்பை காட்டினா உள்ள போயிடலாம். அங்க ஆள் இருந்தா தானே. அங்க இருக்கிற ஏஜென்ட் எல்லாமே 8-10 பேர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நவீனமா ஜனநாயகத்தை சிதைப்பதற்குரிய எல்லா காரியங்களும் ஈடுபடுறாங்க. அந்த சுயேட்சை எல்லாருமே அங்க அவங்க குரல் டோன் ஏடிஎம்கே குரல் அதை விட அதிகமா பேசுறாங்க. எப்படி பார்லிமெண்ட்ல பிஜேபிக்கு ஆதரவு அதிமுக கரம் உயர்த்துறாங்களோ அது போல அங்க சுத்தி இருக்கிற ஏஜென்ட் எல்லாம் அதிமுக டோன் ஆயிடுது. எல்லாம் செட்டிங் தான் முன்கூட்டி. இது என்ன ஜனநாயகத்தை எவ்வளவு போலியாக்குனா எப்படி? அதுவும் நாங்க எங்களுக்கு என்ன வாக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப குறைந்த வாக்கு. மிகுந்த கண்ணியமா எங்களை தேர்தலை சந்திப்பதை விட்டு இந்த மாதிரி முறைகேடான முறையில் தேர்தலை சந்தித்து முதல்வர் வெற்றி பெற வேண்டுமா? தீரன் பதில் வாங்கணும். பொதுவா இந்த பேட்டர்ன், இந்த ஓட்டிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க, காலை 8 மணி முதல் 12 மணி வரை ஒரு கணிசமான பேட்டர்ன் இருக்கும். 12 1 கொஞ்சம் டல் ஆகும், 1 to 3 பெரிய அளவுக்கு இருக்காது, 3 மணிக்கு மேல 5 மணின்றது. ஆனா இதுல கன்சிஸ்டன்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பர்சன்டேஜ் ரைஸ் ஆகிட்டே வந்திருக்குது. 1 மணிக்கு பிறகு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டீப் ரைஸ் இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய முறைகேடு கணக்குகளா இல்ல இதுக்கு வேற ஏதாவது அர்த்தத்தை அதிமுக சொல்ல? இதுல இடதுசாரி தோழர்கள் கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். அவங்க ஆண்ட மேற்கு வங்காளத்துல எப்படி தேர்தல் அவங்க நடத்தினாங்கன்றது உலகறிந்த உண்மை. ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தான் சொல்றேன். பூத் கேப்சரிங் இல்ல அந்த அனுபவத்தை தான் இப்ப இவங்க சொல்றாங்களே தவிர அது மாதிரி இங்க ஏதாவது நடந்திருக்கா? எதுவுமே இல்ல. ஜோதி பாசுன்னு ஒருத்தர் இருந்தார், சீஃப் மினிஸ்டர், ட்ரிபிள் எம்ஜிஆர் அவருக்கு பேரு. 30 ஆண்டு காலம் ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டுல நீதிமன்றத்தில் நிறுத்தப்படல. பேராசிரியர் அது மனதோட கொஞ்சம் உரையாடல் பண்ணுங்க. இந்தியாவில் ஒரு சரித்திரம் காட்டுங்க, நீங்க பார்க்கலாம். இல்ல சிறு ஊழல் குற்றச்சாட்டு இல்ல. ஓட்டு பேட்டர்ன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தளவுல 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. பொதுவாகவே கடந்த தேர்தலில் கூட 47% வாக்குகளை பெற்று மக்கள் சக்தி உள்ள ஒரு இயக்கம் அதிமுக என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற ஒரு கட்சி. இவங்களுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அமைச்சர்லாம் வேலை செய்யறாங்க. கேரளாவில் இடதுசாரிகள் ஆண்டு பொழுது அங்க அமைச்சர்லாம் இறங்கி தேர்தலில் வேலை செய்யலையா? இடைத்தேர்தலில் கலந்துக்கலையா? மேற்கு வங்காளத்தில் வாக்குப்பதிவு, ஏற்காட்டில் 90% வாக்குப்பதிவு, ஸ்ரீரங்கத்தில் 84% வாக்குப்பதிவு. ஆனால் முதலமைச்சரே நேரடியாக நிற்கிறார். ரொம்ப ஒரு குரூஷியல் டைம்ல அவர் அந்த தேர்தலை சந்திக்கும் போது நீங்க எல்லாரும் இறங்கி பணியாற்றினீங்க. வெளியூர்ல இருந்து வந்து பணியாற்றினார்கள். எல்லாரும்
எல்லாருமே கண்கூட எல்லா தெரியும். அப்படி கட்சியுமே இருந்தும் இருங்க. 74% நின்றது எதை காட்டுகிறது? இப்ப தோழர்கள் நின்று இல்ல இந்த 74 கூட ஒரு மணிக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுதாங்க. நியாயமாக தேர்தல் நடந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் இது. இல்ல 12 மணிக்கு மேல இந்த 74% கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஏடிஎம்கேக்காரங்க கொண்டு வந்தாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு, ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து பொய்யான குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன்னாக்கா 74% இவங்க 90% அங்க வாங்கினாங்க, இங்க முதலமைச்சரே வேட்பாளர் அப்படின்னா என்ன? அதுல இருந்து என்ன தெரிய வருது? இவர்கள் எந்த அதிகார முறைகேட்டிலும் ஈடுபடல, மக்களாக வந்து வாக்களித்ததனுடைய விளைவாகத்தான் அந்த இயல்பாக 74% வந்திருக்கு, 74%க்கு மேல வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தோழர்கள் நின்னாங்க, அவங்களுக்கு வந்து தேசிய செயலாளர்ல இருந்து அவங்க கட்சி தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து வேலை செஞ்சாங்க. இது வந்து அமைச்சர்கள் வேலை செய்யறாங்க, கட்சி தொண்டர்கள் பூரா ஆக்கிரமிச்சுட்டாங்க சாலை அப்படின்னா, அங்க வந்து தொண்டர் பலம் அதிகமா உள்ள கட்சி என்ற காரணத்தினால அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால. ஆனா இது அவர் சொல்றாரு, அவர் சொன்னதுக்கு ஒரே ஒரு இது சொல்லிடுறாங்க, வந்து வாதம் பண்ணல, மேடையில பேசல அப்படின்னு சொல்றாங்க. 40க்கும் மேற்பட்ட நட்சத்திர பேச்சாளர்களை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போட்டு இவங்க எப்படி வாக்காளர்களை சந்திச்சு இது பண்ணாங்களோ அது மாதிரி நாங்களும் வாக்காளர்களை சந்திச்சு அம்மாவுடைய திட்டங்களை சொல்லித்தான் இந்த தேர்தலை கேட்டோம். ஏன்னா இந்த தேர்தலில் முன்பு அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அம்மா அவர்கள் சொன்னார் அல்லவா, எனக்கு கண்ணு கட்டிய தூர வரையில ஒரு எதிர்கட்சிகள் என்பதே இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லி, அந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கு இழந்து போன காரணத்தினால இதுல வந்து இது ஒரு திணிக்கப்பட்ட தேர்தல், சூழ்ச்சியினால அரசியல் காரணங்களால திணிக்கப்பட்ட தேர்தல். நான் ஆக்கிரமிப்புன்னு சொன்னது வந்து நேரடி ஆக்கிரமிப்புன்றது பலாத்காரம் வன்முறை அல்ல. அதாவது அந்த இடமே எங்களுக்கு இல்ல, மண்டபம் எல்லா மண்டபத்தையும் அவங்க பிடிச்சிட்டாங்க, எல்லா வீடுகளும் பிடிச்சிட்டாங்க, எல்லா தெருக்கள்லயும் மந்திரி அமர்ந்து கொண்டு இருக்காங்க. கட்சி தொண்டர்கள் கூடமா இல்ல, வேலை செய்யக்கூடாது, இவங்களுக்கு அங்க பலம் இல்ல, இவர்களுக்கு அங்க பலம் இல்ல, எண்ணிக்கை பலங்கிற விஷயத்தை வைக்கிறாரு. நீங்க வந்து பெரிய கட்சி இல்ல, எனக்கு தெரிஞ்சது ஆளும் கட்சி, எங்களுக்கு அதை மறுக்கல. திமுக அண்ணா திமுக தான் பெரிய கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும், நம்ம மறுக்கல. எங்களுக்கு சில தலங்கள் இருக்கிறது, அதுதான் அந்த இடம் தான். ஆர்கே நகர் அது போல ஒரு தலம் அல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, ஆளுகிற கட்சிக்கு ஒரு பெரும் பங்குண்டு ஜனநாயகத்தை காப்பதில். எங்களுக்குரிய பேஸ் தரணும் இல்லையா, இடம் தரணும் இல்லையா? எல்லா இடத்தையுமே நீங்க ஆக்கிரமி செய்து கொண்டீர்களே, அமைச்சர்கள்லாம் அதற்கு தலைமை தாங்கினார்களே, முதல்வருக்கு தெரியாதாரு இதுக்கு. நாங்க வந்து எங்க கட்சி அலுவலகங்களை தான் நீங்க தேர்தலை போட்டியிட போகும்போதே இது இந்த தளம் சமமான தளமாக இல்லை, இருந்தாலும் நாங்க ஜனநாயக கடமை நிறைவேற்றத்தான் போட்டி போட போறோம். நான் சொல்ல வரது இடம், அதாவது அரசியல் தளம் நீங்க சொல்ல வரீங்க. நான் ஒரு இடம், ஒரு நாங்க நிக்கிறது கூட அந்த இடம் இன்க்ளூட்ஸ் தானே, எல்லாம் பிரச்சாரம் பண்ற இடத்துல. அப்ப அது அராஜகம் தானே, நீங்க செய்ய அப்ப அது அராஜகம் தானே. இல்ல தளம் சமமா இடம் தராதீங்க, அதாவது மண்டபத்தை தராதீங்க. விஷயம் என்னன்னா, எல்லா பத்திரிகைகளும் எழுதுன என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பூத் போடுறதுக்கு கூட இடம் இல்ல. ஒரு பூத் போடுறதுக்கு கூட யாராவது இடம் கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் நைட் அவங்க மிரட்ட. அமைச்சர் இல்லாதவர் போய் கேட்டா, அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் அண்ணன் தீரன் அவர்கள், ஒரு குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் போறதுல என்ன பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அமைச்சர்கள் போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டோம். கணேசன் யாரு, எழிலரசன் யாரு, he is the secretary for news and publication department. அவருக்கு அங்க என்ன வேலை? எல்லா பத்திரிகைகளும் நீங்க சொன்னீங்கல்ல, உடனடியா அண்ணன் தீரன் சொன்னார், உடனடியா செல்போன்ல போட்டா 24 மணி நேரத்துல பதில் சொல்றேன்னு. வேட்பாளர் சொல்றாரு, பூத்த கைப்பற்றி இருக்கான், 200 ஓட்டு இருக்கு, 1000 ஓட்டு கணக்காட்டுது, இதுக்கு என்ன பதில்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. இதை வந்து இவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இருந்து இந்த திருமங்கலம் ஃபார்முலா வரையில திமுக தேர்தல் தில்லுமுல்லுல உலக புகழ் வாய்ந்த ஒரு கட்சி என்றத உலகமே நன்கறியும். அதனால இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நாங்க என்ன சொல்றோம்னா, அம்மா அவர்கள் இந்த தேர்தலில் அந்த ஆர்கே நகர் தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது தெளிவா சொன்னாங்க, நாங்க இந்த தொகுதியில ஆர்கே நகர் தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட வந்து 45,000 பேருக்கு விலையில்லா 33,000 பேருக்கு 1000 ரூபாய் மாத ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஓடினார், ஓடி ஐயோ என்னை விட்டுருங்க, ஆளுங்கட்சியினர் போறப்ப ஐயோ என்னை விட்டுருங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான ஜனநாயகத்தை நான் பார்க்கலன்னு ஓடினாரு ராவ். அந்த ராவ் யாருன்னு அண்ணனுக்கு தெரியும், என்னை விட வரலாறு கேள்வியை சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஏன்னா ராவ் ஓடி போனார். இரண்டாவது, இவங்க சொல்றது போல மக்கள் வாக்களித்தார்கள் 74% எங்களுக்கு அப்படின்னா, நாங்க சொல்ற குற்றச்சாட்டு அப்ப நிறுவனம் ஆகுது. 74% வாக்குனா இவங்க தான் போட்டிருக்காங்க அந்த வாக்க, மக்கள் போடல, கட்சி தொண்டர்கள் உள்ளார முக்கியமான விஷயம் மிகப்பெரிய மக்கள்கிட்ட சொல்லுங்க என்ன அப்படின்னா, இவங்க ஒரு சரியா இருக்கும். ஒரு நிமிஷம், திமுக ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா இடைத்தேர்தலோட ஆவரேஜ் 80%.
அப்ப அந்த 80%ம் நீங்க வைக்கிற இதே குற்றச்சாட்டு உங்க மேலே வைக்கலாமா? அந்த இடத்துல நீங்களும் வெற்றி பெறுவீங்க, அதிமுக எதிர்த்து போட்டியிடுகிற நிலைப்பாடு என்பது வேறு. இது அதிமுக ஒதுங்கி இருக்கிற போதான வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பாருங்க. அதிமுக தேர்தல்களிலே உங்களுக்கு 80% 5 தேர்தல்ல அவங்க ஒதுங்கி போனதற்கு பிறகு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. 5 தேர்தலை புறக்கணித்த போது அவர்களுக்கான வாக்கு சதவீதத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்ட போது எந்தெந்த எதிர்க்கட்சிகள் போட்டியிட்டன என்பதை நீங்க கணக்குல கொள்ளணும். எல்லா எதிர்க்கட்சிகளும் கழுத்தை நிறுத்தி நீ இப்படி எல்லாம் வரக்கூடாது. இந்த முக்கியமான என்னுடைய நாலேஜ் சரியா இருக்குன்னா இன்னைக்கு அதிமுக மேல எதிர்முகாம்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களோ அத்தனை குற்றச்சாட்டுகளும் திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது வைக்கப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் இவங்க சொல்றாங்க, அவங்க கேள்வி எனக்கு சார் பதில் இந்த இடைத்தேர்தல் தொடர்பாக ஆளுங்கட்சி எப்படி நடந்து கொள்ளும் என்பதற்கு 1973 நடைபெற்ற திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான் மிகப்பெரிய உதாரணம். நான் நேரடி சாட்சி, நானே தாக்கப்பட்டேன். அன்று ஒரு பத்திரிகையினுடைய சுதந்திர பத்திரிகையாளனாக நான் பணியாற்றிய போது திண்டுக்கல் இடைத்தேர்தல் 1973 மே மாதம் 21 அந்த தேர்தல். அந்த தேர்தலில் தமிழகத்தில் ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், மத்தியில் ஆளுங்கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த 2 கட்சிகளும் அதிகபட்ச பணபலமும் அதிகார பலமும் பயன்படுத்தப்பட்டது. அங்கதான் வத்தலக்குண்டு ஆறுமுகம்னு ஒரு நண்பர் கொல்லப்பட்டார். விளாத்திகுளம் யாக்கோபு ரெட்டியார்னு பிரச்சாரத்துக்கு வந்தவர் கால் வெட்டப்பட்டது, துண்டா காலையை வெட்டி எடுத்துட்டாங்க. மிகப்பெரிய கலவரம் வந்து அன்றைய தேர்தலில் இந்திய தேசிய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இல்லைன்னா அதிமுகவே இல்லை. அவங்க தேர்தலை சந்திச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக கடுமையாக அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் வந்திருந்தாங்க. எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டாருங்கிறதுக்காக சங்கரையாவில இருந்து வித்ட்ரா பண்ணாங்க. அது கணக்கெடை. இவங்க சொல்றாங்க இல்லையா, அதுதான் திமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது நடைபெற்றதுன்னு. அங்க திமுக ஆளுங்கட்சியாக இருந்ததே தவிர ஆளுங்கட்சியாக இருந்தால் செயல்பட முடியாத அளவிற்கு இவருடைய இடைவேளை எடுத்துட்டு வாக்குசதை தாண்டி விஷயங்கள் இருக்கு, பிரச்சாரம் போன்ற விஷயங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வீரபாண்டியன், இடதுசாரிகளுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்த தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய சூழலில் மறுபுறத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா வேட்பாளராக நிற்கிறார். 4 ஆண்டுகள் முடிந்து இந்த அரசு இறுதி ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் வழக்கு, அதனுடைய தீர்ப்பு, விடுதலை, மேல்முறையீடு இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது கிடைத்த வாய்ப்பை, அந்த கிடைத்த தளத்தை இடதுசாரிகள் போதுமான அளவு பயன்படுத்தவில்லை. அரசியல் ரீதியாக நேரடியாக எதிர்கொள்ளாமல் உள்ளூர் பிரச்சனைகளில் மட்டுமே அவர்களை தாங்களே ஒரு வட்டம் அமைத்து நின்று கொண்டார்கள் அப்படின்னு விமர்சனம் உங்க மேல் வைக்கப்படுது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, அது பற்றியான சரியான பார்வை இல்லாதவர்கள் சொல்வது. இப்போ எப்போவும் நாங்கள் சாதாரண உள்ளூரில் சின்ன கூட்டம் பேசினாலும் தேசிய அரசியல் பேசுவோம், சர்வதேச அரசியல் பேசுவோம். இந்த தேர்தல்களும் பயன்படுத்தாமல் இருப்போமா? பயன்படுத்தணும். தமிழக முதல்வர் மீது எங்கள் குற்றச்சாட்டு என்ன? மத்திய அரசாங்கத்துடைய மிக மிக தவறான கொள்கைகளை பிஜேபியை விட போட்டி போட்டு கொண்டு ஆதரிக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் தோக்கணும். இப்ப நீங்க அரசியல் வந்து முழுக்க நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் ஒரே ஒரு பிரச்சாரத்துல இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் சட்டசபையில் எங்களை பாராட்டி இருக்கிறார்கள், வேற வழி இல்லை, என்னை எதிர்த்து நின்ட்டாங்க, அதனால என் மேல குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களே. அதற்கு பிறகான எப்படி இருந்தது? அங்கதான் முதல்வரிடம் ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புறோம். பிரச்சனையின் அடிப்படையில் நாங்கள் உங்களை ஆதரித்திருக்கிறோம், பிரச்சனையின் அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கவில்லையா? எதிர்த்தது சொல்லியிருக்கணும்ல முதல்வர், ஏன் சொல்ல மறுக்கிறார்? எனவே அங்க ஒரு கேள்வி எழுது பாருங்க உங்களுக்கு. அப்போ முதல்வரே மனதோட ஒரு உரையாடல் பண்ணணும். நேர்மையான உரையாடல் அவர் பண்ணாதனுடைய வெளிப்பாடு அது. ஏன் நிறைய பிரச்சனை. சின்ன உதாரணம், கலைஞர் அவர்கள் கட்டிய அந்த கட்டிடம் இருக்கு இல்லையா, சட்டமன்ற கட்டிடம், அங்கேதான் நடக்கணும்னு நாங்க சொன்னோம். நீங்க முதலமைச்சர் மனதோட உரையாட சொல்றீங்க, ஆனா உங்கள் மீது ஆக்கப்பூர்வ விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையான எதிர்ப்பை, முழுமையான ஒரு எதிர்களத்தை ஆடவில்லை. அவர்கள் ஒரு வகையான எந்த இடத்துலயும் ஒரு கொஞ்சம் மேல போயிட்டாலும் ஒரு சைலண்ட் அங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு விமர்சனம். இல்ல, நீங்க எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் ராமகிருஷ்ணனுடைய பேட்டியை பாருங்க, அறிக்கையை ஒரு முறை படிங்க. களத்தில் நின்ற வேட்பாளர் மகேந்திரனுடைய அறிக்கையை நீங்க பாருங்க. எங்கேயாவது அப்படி ஒரு சாய்வை நாங்கள் செஞ்சிருக்கிறோமா? இல்ல, அவசியம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் பிஜேபி போல் பார்க்கவில்லை என்பது வேறு. அது ஒரு ஜனநாயக கட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அது ஒரு தவறு செய்கிற ஒரு கட்சியாக, முறைகேடுகளில் ஈடுபடுகிற ஒரு கட்சியாக இன்றைக்கு அது நிரூபித்திருக்கிறது. எனவே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அது உள்ளபடி அரசியல் ரீதியாக அதை நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன இருக்கு, தனிப்பட்ட முறையில் ஒரு குரோத விரோதங்களை முன்வைத்த அரசியல் என்னைக்குமே நாங்கள் நடத்தல. நாங்க இப்போ அரசியல் தான் நீங்க மக்கள் பிரச்சனை அவளை எளிதா சொல்லிடாதீங்க. ஏன்டா தமிழகத்தில் இந்தியாவில் எங்குமில்லாத பிரச்சனை அங்க இருக்கு.
ரொம்பவும் இந்த குப்பை கூலங்களால் ஏற்படுகிற அந்த தோல் நோய் இருக்குது பாருங்க, மூச்சு திணறல் இருக்குது பாருங்க, இந்தியாவில் ஒரு எங்குமே இல்லை. படி ஏழைகள் நிறைந்திருக்கிற இடம் அந்த இடம். அமைச்சர்கள்லாம் பார்த்துருப்பாங்க, முதல்வர் கூட அந்த வழியா வந்திருந்தா அவங்கள பார்த்துருக்கணும். கூவ மாற்றுக்கு இடையில சும்மா சாதாரண ஒரு எப்படி சொல்றது அதை, அதாவது இந்திய ஜனநாயகத்துக்கே கேள்வி எழுப்புகிற வாழ்க்கை அங்க. குழந்தைகள் ஆண் பெண் மேலாடைகள் இல்லாம, எந்த விதமான அடிப்படை வசதிகள் இல்லாம அந்த அந்த சின்ன கூண்டுக்குள்ள எவ்வளவு பேர் சுருண்டு படுக்கிறாங்க. என்ன ஆட்சி இது? எத்தனை கட்சிகள் இந்தியாவை யார், தமிழ்நாட்டை யார் மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க? அங்க பார்த்திருக்கணும், முதல்வர் பார்த்திருக்கணும், அமைச்சர்கள் முகாமிட்டு பார்த்திருப்பாங்க. அதான் நான் சொல்றேன். மக்கள் பிரச்சனைகளை இப்ப கொடுங்கூர் குப்பை கிடங்கா இருக்கட்டும், இல்ல குடிநீர் வசதி ஒரு 60% இடத்துக்கு இன்னும் போகாத இருக்கட்டும், இது பிரச்சனை எல்லாம் நீங்க பேசுனீங்க. ஆனால் இடதுசாரி கட்சிக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு களத்துல. அவர்கள் நிற்கும் போது அதே களம், அரசியல் களம் என்பது ஜெயலலிதா அவருடைய சாதக பாதகங்களை அரசியல் ரீதியாக எதிர்கொண்டு, இன்னும் சொல்ல போனா டிராபிக் ராமசாமி 2 இடத்துல உண்ணாவிரதம் இருக்காரு, மறியல் பண்றாரு, பிரச்சனை வருது, அதிமுக அவரை நோக்கி தாக்க வராங்க, குற்றச்சாட்டுகள் வருது, இவர் தாக்கினார் குற்றச்சாட்டு. இந்த ஆக்டிவிட்டீஸ்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொய்வை காட்டியது அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசுறேன். அதாவது கடுமையான பிரச்சாரங்கள் நாங்கள் ஈடுபட்டோம். 5-6 கலைக்குழுக்கள், அதாவது அரசியல் ரீதியான உழைப்பை நாங்கள் நல்கணும். இப்போ நீங்க டிராபிக் ராமசாமி கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க ஒன்றா ஒப்பிட முடியாது. ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ளணும். அவர் ரொம்ப ஆனஸ்டா ஆரம்பத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்து அந்த வெளியேறினாங்க பாருங்க, அந்த வெளியூர் ஆட்கள்லாம். அன்ன வரைக்கும் வெளியாட்கள் தான் அதிமுக இருந்தாங்க, அமைச்சர்கள் உட்பட முக்கியமான பெருமர்கள். அவர்கள் யாரும் ஒரு உரசல் கண்ணிய குறைவா இடையூறுகள் செய்ததா நாங்கள் சொல்லலை. நடந்துக்கல. அவங்க பல இடங்கள்ல வணங்குறாங்க, கை கூப்புறாங்க. நாங்க தான் கடுமையா பேசுறோம், அவங்களும் கடுமையா பேசுறாங்க. ஆனா அரசியல் அவங்க பேசல. இதெல்லாம் நடந்தது. நாங்க எப்போ குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன்னாக்கா, இன்றைக்கு 12 மணிக்கு மேலதான் எல்லா விதமான ஜனநாயக மாண்புக்கும் விடை கொடுத்துட்டாங்க. விடை கொடுத்து குறுக்கிட விரும்பினாரு. ஒரு நிமிஷம் உங்களோட. அதாவது அதுக்கு பிறகு நடைபெற்றதுதான் அராஜகம். நான் சொல்ல வரேன், நான் முடிச்சிடுறேன். அதற்கு பிறகு நடைபெற்றதான் ஜனநாயக செயல் அராஜகம். ஆர்கே நகர் தொகுதியில அது வளர்ச்சி குறைவா இருக்கிற காரணத்தினால அம்மா அவர்கள் வேட்பாளரான அம்மா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க பாத்தீங்கன்னாக்கா 236 தெருக்கள்ல குடிநீர் வசதியே கிடையாது. இப்ப அந்த கூவம் பகுதியெல்லாம் வசிக்கிறாங்க. 1500 குடியிருப்புகள், மக்கள் தங்குவதற்கான வீடுகளை, அடுக்குமாடி குடியிருப்புகளை அம்மா அவர்கள் கட்டி தந்திருக்கிறார்கள். அந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கா 45,000 பேருக்கு மேல விலையெல்லாம் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முதியோர் பென்ஷன் அங்க வாங்குறவங்களே பாத்தீங்கன்னா 34,000 பேருக்கு மேல எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி நலத்திட்டங்களால் தான் பலனடைந்த மக்கள் வாக்களித்து இருக்கிறார். ஆனா இவங்க ஜனநாயகத்தையே மதிக்காத மக்கள் வாக்களிக்கல. ஜனநாயகத்தின் மீதே இவர்களுக்கு நம்பிக்கை இல்ல. மக்கள் வாக்களிக்க வேற யார் வாக்களிச்சிருப்பாங்க? மக்களை கேவலப்படுத்துகிறீங்க. நீங்களே தான் சொல்லாதீங்க. நீங்க பட்டியல் போட்டுக்கொண்டே போனார். 45,000 35,000 வீடு, 45,000. 10 நாட்களுக்கு முன்னால் அங்க சாலை கிடையாது. இப்ப எப்படி புதுசா சாலை வந்துச்சு? முன்னாடியே டெண்டர் விட்டு இருந்தீங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி? பதில் சொல்லுங்க. இன்னும் ஒரு படி மேல போய் கேக்குறேன். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் விமர்சகனா ஒரு கேள்வி சொல்லிருக்கு. அப்படி இல்ல, கேள்வி வைக்கிறேன். நான் அவருக்கு கேள்வி வைக்கிறேன், பதில் சொல்லுங்க. 4 வருஷமா அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர், திமுக கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, அங்க அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன செஞ்சார் அந்த தொகுதிக்கு? அவர் என்ன சொன்னார் அந்த தொகுதிக்கு? நான் கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தொகுதி என்பது அங்க அனைவருக்கும் கல்வி திட்டத்துல நான் களத்துல நின்று அரசியலுக்கு வராததுக்கு முன்னாடி களத்துல நின்று பணியாற்றியவன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அனைவருக்கும் கல்வி திட்டம் வந்த போது தெரு தெருவாய் போய் அமைச்சர் போய் நின்று அங்க தேர்தல் இல்ல, அங்க அதிமுக ஜெயிச்சது. அந்த சூழ்நிலையிலும் நான் முடிச்சறேன் 4 வருஷம் சொல்றாரு இல்லையா? அந்த 4 வருஷத்துல எத்தனை பட்டறைகளில் போய் அங்க இருக்கிற அந்த இளம் சிறார்களை, குழந்தை தொழிலாளர்களை இந்த அரசு பள்ளியில் சேர்த்திருக்கிறது. பார்க்கக்கூடிய மக்களுக்கு சில கருத்துக்கள் போகணும். கொஞ்சம் காத்திருங்க. நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் போகணுங்கிறதுனாலதான் ஒரு நேரத்தில் 2 பேர் பேசாதீங்க. 2 பேருக்கு என்னுடைய கேள்வி ஒரு நிமிஷம். என் கேள்வி நீங்க அனுமதிங்க. இத்தனை விஷயங்கள் தெரியக்கூடிய திராவிட முன்னேற்ற
முன்னேற்ற கழகம் மக்கள் நலன் அக்கறை செலுத்தி இருந்தால் நீங்க களமாடி இருக்கணும்ல. களத்தை விட்டு வெளியே போயிட்டு ரோடு போட்டாங்க, பாலம் கட்டினாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சொன்னீங்க இல்லையா, ரோடு போட்டாங்க, இதை தடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்திடம் போய் முறையிடக்கூடிய விஷயங்களிலோ இல்ல பிற குற்றச்சாட்டில் நீங்க சொல்ற விஷயங்கள்ல அரசு தவறே செய்திருக்குது அப்படின்னா கூட அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல இல்லாமல் நீங்க புறக்கணிச்சு விட்டு எக்ஸ்போஸ் பண்ண வரல என்ன நியாயம் இருக்கு? அதத்தான் சார் சொல்றோம். நீங்க சொல்றீங்க இல்லையா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்க முறையிடுங்கள, அப்படி கேள்வி என்ன பதில் சொல்லாத தேர்தல்ல 144 போட்டீங்கன்னு கேட்டோம், இது வரைக்கும் பதில் வரல. தேர்தல் ஆணையம் அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். நான் வட சென்னையில வசிக்க கூடியவன், நான் அந்த தொகுதியில இருக்கிறேன். நான் வட சென்னையில 2014 நாடாளுமன்ற தேர்தல் நீங்க கேட்ட கேள்வியில வரேன். நக்சல் நடமாடுகிற இடத்தில் கூட 144 கிடையாது. சரி, அப்ப 2014 இருந்து நீங்க இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா 2014 என்ன பண்ண போறீங்க? அதே தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஒரு விடை தேர்தல். சொல்லுங்க கேவலப்படுத்துகிறவர்கள் மக்கள் செல்வாக்கை கட்டாயம் உடைந்துதான் மக்கள் என்றைக்குமே போற போக்குல பிரசன்னா நாக்ஸல பத்தி பேசினாரு. நான் சொல்ல வரதுனால நாக்ஸல் ஆதரவாளர்னு கருதுறேன். கருத்தியல் ரீதியா அவங்களை எதிர்க்கல. நான் வந்து இந்திய தேசத்திலேயே இல்ல, இந்திய அந்த வரிக்கு பதில் சொல்லிடுறேன். தோழருடைய மனதை புண்படுத்துறதுக்காக நக்சல் இல்ல, நான் அந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு பார்வைக்கு எதிராக சொல்ல வந்தே வேறு. அந்த நக்சல் அப்படி நமது உள்ளூர் அரசியல்வாதிகளை விட 1000 மடங்கு நக்சல் எவ்வளவு மேல்னு சொல்ல வந்தேன் நான். அந்த திரு தீரன் சொல்வது போன்று எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது, அந்த மக்கள் ஆதரவை திசை திருப்பும் வகையில் எதிர்க்கட்சியில் குற்றம் சுமத்துறாங்க. தீரன் சொல்றதுக்கு உங்க பதில் இல்ல, நான் சொல்ல வருது என்னன்னா, ரெண்டு பேருமே திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே ஆளுங்கட்சியாக வருகிற போது திமுக ஆளுங்கட்சினாக்கா அதிமுக இடைத்தேர்தலை எதிர்கொள்ள முடியாது, அப்படி ஒரு விதியை உருவாக்கிட்டாங்க. அதிமுக ஆளுங்கட்சியாக வருகிற போது திமுக இடைத்தேர்தலை எதிர்கொள்ள முடியாது, அப்படி ஒரு விதி. இதனுடைய பொருள் என்ன? அதிகார துஷ்பிரயோகம் தான், ஜனநாயக மீறல் தான். இதற்கு ஒரு மாற்று தேடணும், இந்த ஒரு மாற்றை முன்மொழியணும் அப்படின்னு தான் நாங்க களமாடியது. இவ்வளவு ஊடகங்கள் இருக்கும் பொழுது எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு பொது குற்றச்சாட்டு எங்கேயாவது வந்திருக்கா? அதான் நவீன முறையில் அந்த தேர்தல் நடத்தி இருக்கு, ஆதாரங்களோட நடத்தி இருக்கு. நீங்க அப்படி ஏதாவது ஒரு குறை இருந்தாக்கா நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட கடைசி நேரம் கூட நவீன முறை தான். 12 மணிக்கு மேல அவரு நீங்க என்ன சொல்றாரு, ஊடகத்தின் மேல குற்றச்சாட்டு, அதனால ஊடகவியலாளர் கேள்வி ஒரே நிமிஷம் ப்ளீஸ் அலோ மீ. நீங்க அவர் என்ன சொன்னாரு, ஊடகங்கள் வந்து இத எக்ஸ்போஸ் பண்ணல, ஊடகங்கள் வந்து சரியா இல்ல சார். ஒரு நிமிஷம் பதில் சொல்லல. ஒருத்தரே நீங்க பேச அலோ பண்றப்ப எனக்கான பதில் சொல்ல வாய்ப்பு தரணும். ஜூனியர் விகடன் நக்கீரன் இன்னைக்கு வந்து நக்கீரன் ஒட்டுமொத்த தேர்தலும் முறைகேடா நடந்திருக்கு. நக்கீரனுடைய ஆதரவு பத்திரிகை பொதுவா இருக்கிற பத்திரிகை என்ன குற்றச்சாட்டு சொன்னீங்க? நோக்கம் திசை திருப்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஊடகத்தின் இப்ப புதிய தலைமுறை ஒரு செய்தி சொல்லுது அப்படினா, புதிய தலைமுறை ஒரு செய்தி சொல்லுது. இல்ல ஒரு நிமிஷம், புதிய தலைமுறை ஒரு செய்தி சொல்லுது அப்படினா, புதிய தலைமுறை நிறைய செய்தி சொல்லும் பிரச்சனை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. துரைக்கண்ணா, அதாவது ஒரு சைலண்ட் எலெக்ஷன் அப்படின்னு சில பத்திரிகைகள் இந்த விஷயத்தை எழுதுனாங்க. அதனுடைய அர்த்தம் அது எழுதுறவர்களுக்கு தான் தெரியும். ஒரு அது கூட ஒரு ஒப்பீட்டு அளவில் பல இடைத்தேர்தல்களில் 50 லட்சம் பிடிபட்டது, 1 கோடி பிடிபட்டது, இந்த அமைச்சர் வந்து சைரன் கார் வைத்துட்டு கொண்டு தொகுதிக்குள்ள போனாரு, இது போன்ற பல சம்பவங்கள் எக்ஸ்போஸ் ஆகி வந்தது. ஆனால் ஒப்பீட்டளவில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வீரபாண்டியன் சொல்வது போன்று 12 மணிக்கு பிறகான விஷயங்கள் தான் பெருமளவு பேசப்பட்டது. ஒப்பீட்டளவில் இங்கு குறைவாக இது செய்திகள் வெளிவந்தன அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
நண்பர் சொன்னார், அது மாதிரி ஏற்காடில் 90%, 84% ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி, இங்கே 74% தான். பிரதான அரசியல் கட்சிகள் எல்லாமே புறக்கணித்த நிலையில் 74%ங்கிறது ஒரு பெரிய அளவிலான வாக்குப்பதிவாக தான் நாம் பார்க்குறோம். இது சைலண்ட் தேர்தல் உள்ள நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பொதுவாக இருக்குது. பொதுவாகவே ஆளுங்கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சாரங்கள் என்பதை ஊடகங்கள் முன்னெடுக்கிறதுங்கிறது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த தேர்தல்லையுமே நீங்கள் ஒரு 12 மணி வரைக்கும் ஒரு விதமான வாக்குப்பதிவு, அதுக்கு மேலே ஒரு விதமான வாக்குப்பதிவு நடந்தது. அது பூத் கேப்சரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது. பேராசிரியர் சொன்னது மாதிரி இது காலங்காலமாக யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சர்டன் டைம்க்குள்ள கூட போகல. அதற்கு முன்பு நேரடியாக வாக்காளர்கள் பணம் கொடுத்த வீடியோ ரிலீஸ் ஆகும், செய்திகள் ரிலீஸ் ஆகும், ஒரு அதிகாரி அத்துமீறி செய்வார் செல்றார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளிவரும். ஆனால் ஒப்பீட்டல் இதை பெருசா வெளிவராத காரணம் என்ன? இல்ல நடக்கலையா, நடந்தது வெளிவரலையா? இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறைகள் தொடர்ந்து அவங்களுடைய அணுகுமுறைகள், அவருங்க தேர்தலில் எதிர்கொண்ட முறை, நீங்க மற்ற தேர்தலை விடவும் அதிக வாக்காளர்கள் வாக்களிக்கணுங்கிறதுனால விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அது மாதிரி எல்லாம் முன்னெடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த வகையில தான் இது ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தையும் அதிகமாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்புறோம். திரு வீரபாண்டி, இந்த இடத்துல இந்த எக்ஸ்போஸ் பண்ற விஷயங்கள் இருக்குல்ல, நீங்க சொல்ல குற்றச்சாட்டுகள், இந்த ரிகிங்கா இருக்கட்டும் இல்ல வேற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு நெக்லிஜிபிள் இதில் நடந்துருச்சு. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கும் போது அந்த தேர்தலுக்கு முன்பு சொல்லப்பட்ட விஷயங்கள் பயங்கரமான ஒரு ஜனநாயக விரோத போக்கு இருக்கும், எல்லாமே நசுக்கப்படும் அப்படின்லாம் சொன்னதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி பெருசா நடக்கல. ஆனால் வழக்கம், இப்ப துரைக்கருணா சொல்றது போன்று வழக்கமா நடைபெற விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல இது ரொம்ப அமைதியான முறையில் வேறு வகையான நுட்பத்தில் நடைபெற்றது அப்படின்னு? வெறும் நல்ல நுட்பத்துடன் ஒரு கலவரம் சூழலோ ஒரு பதட்ட சூழலோ இல்லாமல் மிகுந்த நுட்பத்தோடு நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் தெருக்கு தெரு தத்தெடுத்துட்டாங்க அமைச்சர்கள். அதுக்குள்ள பல செய்திகள் இருக்கு. நீங்க ஒரு சாதாரணமானதில்லை. அந்த 12 1 மணிக்கு பிறகு நடைபெற்றது சாதாரணமானதில்லை. ஒண்ணுமில்ல, கும்பலா போறாங்க, ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க, அதிகாரி அந்த பேர் எழுதி கொடுத்துட்றாரு. இன்னார யாருன்னு கேட்பதில்லை அதிகாரி, அவருக்கு தான் அந்த ஸ்லிப், அவ்வளவுதான் உள்ள போட்டு போடுறாங்க. அது இந்த 3 மணி நேரத்தில் நீங்க பாருங்க 50% பிறகு வந்ததெல்லாம் அத்தகைய வாக்குதான். எனவேதான் அதெல்லாம் நாங்க ஆட்சேபித்து மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதிகாரிக்கு எழுதுவோமா தந்திருக்கோம். மக்களிடம் கருத்து கேட்டிருக்கோம். அந்த கருத்து கணிப்பை பார்க்கலாம். ஆர்கே நகரில் எதிர்க்கட்சிகளின் புகாரை வாக்காளர்கள் மதித்தனர், மதிக்கவில்லை என இரு கேட்டிருந்தோம். அதுக்கு ஆர்கே நகரில் எதிர்க்கட்சியின் புகாரை வாக்காளர்கள் மதித்தனர் என 63% பேரும், மதிக்கவில்லை என 37% பேரும் தங்களது கருத்துக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது இறுதி கருத்து நேரம், அதிக நேரம் இல்லை, ஒவ்வொரு நிமிடங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய இறுதி கருத்து. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய சாதனைகளுக்காக, 4 ஆண்டு நாடு போற்றும் சாதனைகளுக்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்கள் அம்மாவினுடைய இந்த நிர்வாகத்தின் மீது குறை சொல்லக்கூடியவர்கள். இந்த தேர்தல் சந்தீப் சக்சேனா தலைமை தேர்தல் அதிகாரி தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம், கண்காணிப்பு முதற்கொண்டு மைக்ரோ அப்சர்வரிலிருந்து எல்லாம் நாங்கள் போட்டு பார்த்துருக்கிறோம். அதனால இது வழக்கமாக எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்று சொன்னார்களே, அதைத்தான் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்றேன்னாக்கா, இத மாதிரி குற்றச்சாட்டு சொல்வதற்கு இடதுசாரிகளுக்கோ அல்லது இது திமுகவிற்கோ எந்த விதமான அருகதையும் கிடையாது. இவர்களை விட தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணவங்க உலகத்திலே யாரும் கிடையாது. இல்ல, அதனால சொல்றேன், என்ன பொறுத்தளவுல இந்த தேர்தலில் மக்கள் அம்மாவின் பக்கம் நிற்கிறார்கள். அம்மா மக்களுக்காகவே நான் என்று சொல்லி அவர்கள் செய்கிற நலத்திட்ட உதவிகள் தான் அம்மா அவர்களுக்கு இத்தகைய 74% வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இன்னும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு இருக்க வேண்டும். அங்கே வேட்பாளராக இருந்தவர் நேரடி புகார் சொல்லி இருக்கிறார், பூத்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு மேல் ஒட்டுமொத்தமாக இருந்த எல்லா பூத் ஏஜென்ட்டுகளையும் மிரட்டல் மூலம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னீங்க, மற்ற தேர்தல்களோட ஒப்பிடுகையில் இதுல அவ்வளவு அத்துமீறல்கள் அப்படின்னு. எழிலரசனுங்கிற ஒரு தலைமைச் செயலகத்துல ஒரு துறைக்கு செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் களத்திலே இருந்து பணியாற்றியிருக்கான புகைப்படம் வந்திருக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு உயர் அதிகாரி, அவர் கரை வெட்டி கட்டி கொண்டு பணியாற்றி இருக்கிறார். இது அவரை கூட டிரான்ஸ்பர் பண்ணல. ஒரு சின்ன விடயம், ஒரு பெரிய விஷயம்.
அரசும் அரசு இயந்திரமும் அரசு அதிகாரிகளும் கைகொண்டு ஆளும் கட்சிக்கு துணையாக இது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல உள்ளபடியே அதிமுக அரசு Debate time இல்ல, debate time இல்ல. அரசு அதிகாரிகள் இறுதி வாக்கு போட்டு கருத்துல அம்மா வெற்றி பெறணுமா? இறுதி இதெல்லாம் கருத்துல என்னங்க இது? ஏன்னா ஒரு இல்ல என்னன்னா தோல்வி பயம், அம்மையாருக்கான தோல்வி பயத்தின் நிச்சயமாக அடிப்படையில் மக்கள் சார் இது எனக்கான கருத்து. நீங்க திரும்ப திரும்ப பேசிக்கலாம். ஏன்னா தோல்வி பயம் இருந்தா உங்களுக்கு தான் தோல்வி பயம் இருந்து அதனால தான் நீங்க தேர்தலே ரொம்ப போட்டி சுருக்கமா போடல. முடிங்க, நான் அடுத்த கட்டத்துக்கு இல்ல போறேன். அவர் என்ன பேச இல்லங்க, மக்கள் நேரம் கொஞ்சம் பயப்படுறீங்க. காத்துருங்க. சுருக்கமா முடிங்க. யார் மக்களை கண்டு பயப்படுறது? நீங்க பயப்படுறீங்களா நாங்க பயப்படுறோம்? சுருக்கமா முடிங்க பிரசன்னா. விட்டா நான் முடிப்பேன். ஒண்ணும் இல்ல, சுருக்கமா முடிங்க, நேரம் கடந்து போயிட்டு. சும்மா தோல்வி பயத்தின் அடிப்படையில் கண்டுகொள்ளாத ஒரு தொகுதியை இன்றைக்கு ஏதோ பூடாகம் போல சுண்ணாம்பு அடிச்சு பெயிண்ட் அடிச்சு என் மக்களை ஏமாத்திருக்காங்க. பொது தேர்தல் விரைவில் வருகிறது. அதிலே மக்கள் வாக்களிப்பார்கள். திருதுரைக்கண்ணா ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்து. பொதுவாகவே இடைத்தேர்தல் என்பது நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி அது ஆளுங்கட்சிக்கான தேர்தலாகத்தான் காலங்காலமாக நடந்ததுக்கு அதை மாற்றணும். நண்பர் சொன்னார் முதலமைச்சருக்கு தோல்வி பயம் அப்படின்னு சொல்லி. ஒரு தேர்தலை எதிர்கொள்வது என்பது தோல்வி பயத்தோடு எதிர்கொள்கிறது இல்லை. அவங்க பிரதான ஆளுங்கட்சி முதலமைச்சராக இருக்கும், தோல்வி பயத்தில் இல்லை. எதிர்க்கட்சிகள் தான் தோல்வி பயத்தில் எதிர்க்கு ஜனநாயக கடமை ஆற்றாமல் இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்பது என்பதுதான் நல்ல ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும். அதிகாரம், பணபலம் எல்லாவற்றையும் மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்பது எதிர்காலத்திற்கும் நல்லது, ஜனநாயகத்திற்கும் நல்லது. அத்தகைய முன்னுதாரணங்கள் தமிழ் மண்ணில் துவக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் வருகிறோம். இன்னும் தேர்தல் ஆணையம், அப்புறம் அந்த துணை ராணுவ பிரிவு, போலீஸ் எல்லாருமே எப்படி குறியா இருக்கிறாங்கன்னாக்கா கலவரம் நடைபெற்று விடக்கூடாது. கலவரம் நடந்தால் துப்பாக்கியில சுடுவோம், அதற்கு தான் துப்பாக்கி. கள்ள ஓட்டு போட்டால் தடுப்பதற்கு எந்த விதமான முறையும் இல்லை. இந்த முறை நீடித்தால் அப்புறம் அந்த அபாலிஷேஷன் மூவ்மெண்ட் மாதிரி ஆயிடும். அமெரிக்காவில் எல்லாத்தையும் அழித்தொழிப்பது என்பது நல்லதல்ல. எனவே தேர்தல் ஆணையம் இது குறித்து சிந்தித்தாக வேண்டும். அது உங்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச அமர்வில் சந்திக்கலாம். ஆட்சி பலவீனம் எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.